வணக்கம் மக்களே. இப்போ வந்து நான் பச்சை பருப்பு தோசை வந்து அரைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பார்த்துங்க, நேற்று ஊற வச்சது. அது பச்சை பருப்பு போட்டுங்க. பச்சை பருப்பு போட்டு அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் போடுற தேவையான இஞ்சி, ஜீரகம், 2 ஜீரகம், அவ்வளோதான் இதோட ஐட்டம். இது அவ்வளோதான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் பச்சை பருப்பு அரைச்சி எடுத்துக்கணும். அதை பாருங்கள் எவ்வளோ பதமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ தான் தோசை நல்லா வரும். பாருங்க, அரைச்சது பாத்திரத்தில் மாற்றிட்டேன், ஜார்லேருந்து. நான் வந்து தவாவை நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு வந்து அதில் எப்படி சூடு எப்படி பார்ப்போம். சூடு ஏறிடுச்சு. நேற்று பச்சை பருப்பு ஊற வச்சு அரைச்ச மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், பச்சை பருப்பு தோசை. பச்சை பருப்பு தோசை நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. பாருங்கள், நல்லா மெலிசாக ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவோம். இது தோசை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா பச்சை பருப்பு தோசை நல்லா வெந்துருச்சு. அப்படியே பொறுமையாக நேக்காக திருப்பணும், நேக்காக பொறுமையாக, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கூட கொஞ்சம் ஆயில் திருப்பி போட்டுக்கின்னு கொஞ்சம் ஆயில் போட்டிங்கன்னா நல்லா மொறுப்பு கொடுக்கும் தோசை. பச்சை பருப்பு தோசை நல்லா மொறு இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுக்கலாம். நல்லா மொறுனாவும் நல்லாவும் வேகும், இல்லைன்னா வயிறு வலிக்கும் பயங்கரமாக. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு தோசை. பாருங்கள், நம்மளோட பச்சை பருப்பு தோசை. பாருங்கள், பச்சை பருப்பு தோசை. பச்சை பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிட்லாம்.